இந்த இனிய நேரத்தில் என்னுடைய இனிய வணக்கங்களுடன் உங்கள் எல்லாரையும் அக்கிராஸ் கிச்சனுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளோட அக்கிராஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்வீட் எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். பப்பாயா அல்வா, அதுதான் இந்த ஸ்வீட். இது எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் தவறாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பப்பாளி, ஒரு மீடியம் சைஸ் பப்பாளி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 6 முந்திரி பருப்பு, அதை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். பாதாம் பருப்பு ஒரு 4, அது தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஜீனி பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் 3 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன். நெய் பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு நம்ம அதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிடணும். லைட்டாக நீங்கள் ஸ்பூன் வச்சு எடுத்தாலே அந்த விதை எல்லாமே வந்துடும். பாருங்கள் இப்படி எப்படி எடுத்துருக்கேன்னு. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா எல்லா சீட்ஸும் வந்துடும். இதுக்கப்புறம் அதோட தோலை எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஒரு ½ அன் ஹவரில் இதை டக்குன்னு செஞ்சு எடுத்துடலாம். இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்வீட்டு, ஒரு அல்வா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பேஸ்ட் நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா முந்திரி பருப்பையும் பாதாமையும் வறுத்து எடுக்க போகிறேன். எப்போதுமே கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் முந்திரி பருப்பு கரெக்டாக வரப்படும். இல்லைன்னா டக்குன்னு என்ன ஆகிடும்னா கருகி போயிடும். ஸோ மீடியமாகவே வச்சுட்டு நம்ம அதை வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நான் வறுத்து எடுத்துட்டேன். அது ஒரு சைடு வச்சுட்டேன். அதுலேயே இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் இந்த பப்பாளி பேஸ்ட்டை குக் பண்ணணும். அதனால் கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் போதும். அது நல்லா கிண்டியாச்சு. இதுக்கப்புறம் இப்போ நம்ம பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ஸ்டேஜில் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் நான் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த சுகர் ஆட் பண்ணி கிண்டுவீங்கல்ல, அப்போ ஒரு 2 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதோட கலர் அப்படியே டர்ன் ஆயிரும். அப்போவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி கலர் மாறிடுச்சுன்னு. இதில் இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் கொஞ்சம் ½ டேபிள் ஸ்பூனாக விட்டு நான் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் இதில் நான் இடித்து வச்சுருக்க ஏலக்காயும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி 1 டேபிள் ஸ்பூன் நான் நெய் ஊற்றுறேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த அல்வா பதம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி ஒட்டாமல் நல்லா வருது பாருங்கள். இதுதான் அல்வாவோட பதம். இதுக்கப்புறம் நீங்கள் நெய் ஊற்றுறது ஸ்டாப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், போதும். நான் ஓவராக நெய் விட்டாலும் திகட்டிடும். ஸோ நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதில் கடைசியாக முந்திரி பருப்பு பாதாம் போட்டு இறக்குனா சுவையான பப்பாளி அல்வா ரெடி. பார்க்குறதுக்கே கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த சுகர் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.